தேசத்திற்காக. எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஹலோ, நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இதுதாங்க. உண்மையை சொல்றேன். நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் 56 ஆண்டுகளிலே ஒரு நாளும் என் தேவைக்காக நான் ஜெபித்ததே இல்லை. நான் எனக்கு மனசாட்சி சாட்சி, வேதம் சாட்சி, என் பிள்ளைகள் எனக்கு சாட்சி. நெவர். ஏன் தெரியுமா? தேவையான ஒன்றை தேடி வந்து தருவார். சொல்லுங்க, தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். நான் கூட சொன்னேன், அத்தனை சபை கட்டினேன், இத்தனை சபை கட்டினேன், அதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. சொல்லுங்க, நாலாவது யாரை எதிர்பார்க்கிறார்? சத்தமா ஜெபிக்கும் மனிதன். நான்காவது குறிப்பு, யாரை தேடுகிறார்? அடுத்து ஆவியானவரால் நிறைந்த மனிதன். கவனிங்க, ஆவியானவரால் நடத்தப்படுகிற, ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்படுகிற. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே, அரசாட்சிக்குள்ளே. when God say no, I say no. என்ன சொல்லுங்க, தேவன் நோன்னு சொன்னா நோ தான். தம்பி புரியுதா? தேவன் நோ அப்படின்னு சொன்னார்னா நோ தான். நான் சின்ன காரியம் கேட்குறேன், நீங்க பண்ற எல்லாமே அவர் கேட்டு தான் பண்ணீங்களா? நீங்க பண்ற எல்லாமே கேட்டு தான் பண்ணீங்களான்னு கேட்டேன். கலர் பார்த்தீங்க, கேஷ் பார்த்தீங்க, காஸ்ட்டை பார்த்தீங்க, கிரைஸ்டை பார்க்கவே இல்லையே. புரியவே இல்லை. தம்பி புரியுதா? கலர் பார்த்தீங்க, கேஷ் பார்த்தீங்க, காஸ்ட்டை பார்த்தீங்க, எதை பார்க்கல. அப்புறம் பிரச்சனை வந்து என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் கண்ணே இல்லை, அவர் காதே இல்லை, அவருக்கு மூக்கே இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னை கேட்டியாமா ஒரு வார்த்தை? எல்லாம் கவனிங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். when you start something, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் கேளுங்க. என்ன கேளுங்க? ஆவியானவரே, can I proceed? அடிக்கடி இந்த வார்த்தை வருது. தாவீது, பின்தொடரலாமா வேண்டாமா, பின்தொடரலாமா வேண்டாமா? தேவன் சொன்னார், நீ அவளை பின்தொடர். வேதம் சொல்லுகிறது, காலமே தொடங்கி மறுநாள் காலமே அவளை முறியடித்தான். சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் நான் புரியுது? தம்பி, ஈவன் யுவர் ஸ்டடீஸ், பிஇ படி, எம்இ படி, புரியுதா உங்களுக்கு? டாக்டர் படி, அவர் கேளுங்க. அவர் சொல்லுவார், இதை படி மகளே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? when whatever is taught, இதயத்தின் விருப்பங்கள் அல்ல, ஆவியானுடைய விருப்பங்கள். முதல்ல நாலாவது. அடுத்த குறிப்பு, யாரை தேடுகிறார்? ஒன்று படிங்க. இது உங்களிடத்தில் இல்லையோ, படிங்க, எல்லாரும் வாய் திறந்து படிங்களேன். இது உங்களிடத்தில் இல்லையோ, அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம், நீங்களாகவே இருங்கள். இந்த மேடையில் நீங்க பாடாம இருக்கலாம், இந்த மேடையில் வந்து அமராம இருக்கலாம், ஆனா